ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கிரேவி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். இதை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் கிரேவி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பொருளாக சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் 4 முட்டையை இது போல் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்தால் போதும். இந்த முட்டை இதில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற சாஃப்டாக இருக்கிற வெள்ளையெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு 2-3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், தோலை உரிச்சிட்டு. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் இது போல் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் அரைச்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் இது போல் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமையே நல்லா இந்த தக்காளியை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதில் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா கலர் மாதிரி வரணும். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த நேரம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்து இதில் மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை அப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதித்து இது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு திக்காகி வந்துட்டுருக்கோம் இந்த குழம்பு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த கிரேவியோடு சேர்ந்து அப்படியே கொதிச்சு வந்தால் போதும். இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் நல்லா நமக்கு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தாராளமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இந்த எக் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.